அவர் வந்து இப்போ ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சுன்னு மாற்றி எந்த நிலைப்பாடும் எடுக்கல. அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. கொஞ்சம் தான் பேசுகிறாரு. ஆனால் அதை வந்து நச்சு நடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. எதிர்ப்பு அரசியலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களோட அரசியல் இதுதானா? வளர்ச்சி அரசியலை நோக்கி பயணிக்கணும். உடம்பு சரியாமல் அமெரிக்காவில் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருங்க. அப்போ அவர் எவ்வளோ நல்லது செஞ்சுருப்பாரு பாருங்க. மக்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பாருங்க. நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் முதுகில் சவாரி செய்யணும்னு சொல்லி மத அரசியலை எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிற கோஷ்டி தான் நீங்கள் வந்து அடுத்தவங்களை சொல்லவே கூடாது. அது உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. பாஜகவை பொறுத்த மட்டும் ஒன்று அவங்க வரணும், வாய்ப்பில்லை. அதனால் நான் வந்து நேரடி அடிமையான அதிமுக இல்லை மறைமுக அடிமையான திமுக வரணும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. எந்த காலத்திலையும் அவர்களுக்கு அவரோட முகம்தாங்க வாய்ப்பு. வேறு யாரை போட்டாலும் தாவேக்காக்கு வாய்ப்பே கிடையாது. கருணாநிதி முகத்துக்கு தான் வாக்கு, அண்ணா முகத்துக்கு தான் வாக்கு, காமராஜர் முகத்துக்கு தான் வாக்கு. வள்ளுவர் கோட்டத்தில் போயிட்டு திருவள்ளுவருக்கு வந்து சிறப்புரை ஆற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த திருக்குறளே தப்பு தப்பாக பார்த்தே படிக்கும்போதே தப்பாக படிக்கிறீங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவனை வீட்டுக்கு போகிற தலைவர், வீடியோ காலில் பேசுகிற தலைவர் இல்லை. நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக செயற்குழு கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் காமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், இன்னைக்கு செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு, தாவேக்காவுடைய செயற்குழு கூட்டம். எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் பேசிய அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு, அண்ட் திமுகவோடையும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. உங்க பார்வை என்ன சார்? இல்லை, முதல்ல இங்கே பிரச்சனை அவர் பாஜகவோட கூட்டணியில் திமுக கூட்டணியில் எப்போதே தெரியும். உள்ளே இருக்கிற ஒரு 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 குயிக் இந்த வாடகை வாயர்கள்லாம் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடன் கூட்டணினாங்க. இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டார். அதையும் திமுகவோடும் கிடையாது, அதிமுகவோடும் கிடையாது. அதை என்ன அழகாக சொன்னார் பாருங்க அவர். மதவாத மதப்பிளவு அரசியலை செய்யும், நேரடியாக கூட்டணி வைக்கும் அதிமுகவோ அல்லது மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிற திமுக போன்ற கட்சி அல்ல தாவேகான்னு முடிச்சிட்டார். அது மட்டும் இல்லை, இது இறுதியான முடிவில் உறுதியான முடிவும் சொல்லிட்டார். ஸோ அவரோட தலைமையில், அதாவது வந்து தாவேக்காவோட தலைமையில் யார் கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் அவர்களை கூட்டணியில் சேர்ந்தார். அவர் வந்து இப்போ ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சுன்னு மாற்றி எந்த நிலைப்பாடும் எடுக்கல. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதாவது என்ன சொல்லணும்னா, கொஞ்சம் தான் பேசுகிறாரு. ஆனால் அதை வந்து நச்சு நடிச்சுட்டு போயிட்டே இருக்கார். அவர் சொன்ன விதம் பர்ஃபெக்டாக இருக்குது. அவர் என்ன மாநாட்டில் என்ன சொன்னாரோ அதே தான் இப்போ அதோட ஸ்டாண்டு தான். அதே ஸ்டாண்டில் தான் நிற்கிறார். அதில் மாற்று கருத்தே இல்லை. இவங்க தான் அதுக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு இதில் மானையை பிடிய தேனையை பிடியும் பானையும் தேனையும் புஷ்னு வந்து உட்காந்து ஏதோ போட்டு உளறி கொட்டிகிட்டு இருக்காங்களே தவிர அவரோட ஸ்டாண்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்னைக்கும் அதுதான் சொல்றாரு. திருப்பி திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அவர் பாஜகவோட அந்த சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுகவுக்கு இருக்கு, பாஜகவோட அந்த எதிர்ப்பு வாக்குகளை எப்படியாவது கவரணும் அப்படின்னா பாஜக சார்ந்து ஒரு ஆள் இருக்கணும், இல்ல பாஜக கூட்டணி சார்ந்து யாராவது இருக்கணும், இல்ல பாஜகவோட பி டீமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பி டீமா இருக்கவர் தான் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்றாங்க. இது ஒரு காமெடி பீஸா தெரியல. உறுதியாக இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியவே இல்லை. அப்போ வந்து பாஜக பீட்டின்னு சொல்லலாமா? இல்ல, சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் வந்து கவர போகிறார், திமுகவோட வாக்குகளை அப்படின்றதுக்காக தான் இந்த பிளானை வந்து பிஜேபி எக்ஸிக்யூட் பண்றாங்க, விஜயை இயக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திமுக மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்குது? பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணி தானே திமுகவோட வாக்கு வாங்குது. நேற்றுக்கு வந்து முதலமைச்சர் கேட்குறாங்க, அமித்ஷா வந்து சென்னைக்கு வந்துட்டு போகும்போது, தமிழகத்துக்கு வந்துட்டு போகும்போது ஒரு பெரிய இது பார்க்கணுன்னா அவர் வரணும், அவர் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு நல்லது, அப்போ தான் எங்களுக்கு அரசியல் வளரும் அப்படின்றாரு. எதிர்ப்பு அரசியலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களோட அரசியல் இதுதானா? வளர்ச்சி அரசியலை நோக்கி பயணிக்கணும். 4 ஆண்டு 5வது வருஷம் இது. 4 வருஷத்தில் நீ செஞ்ச சாதனையை சொல்லி மக்கள்கிட்ட நீங்கள் வந்து வாக்கு கேட்டு நின்னீங்க அப்படின்னா அது அரசியல். சூப்பர்ரா அப்படின்ட்டு ஒரு மனுஷன் படுத்துக்கிட்டே ஜெயிக்கல அமெரிக்காவில். அவர் என்ன வீடு வீடாக வந்தாரா? பிட் நோட்டீஸ் கொடுத்தாரா எங்கேயாவது? உடம்பு சரியாமல் அமெரிக்காவில் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருங்க. அப்போ அவர் எவ்வளோ நல்லது செஞ்சுருப்பாரு பாருங்க. மக்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பாருங்க. நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் முதுகில் சவாரி செய்யணும்னு சொல்லிடுறீங்க. பாஜகவை தமிழ்நாட்டில் பிடிக்காது. ஏன்னா மதம் எடுத்தாலே மக்களுக்கு பிடிக்காது. அது தமிழ்நாட்டோட பூமியே அப்படிப்பட்ட ஒரு பூமி, நிலப்பரப்பே அப்படிப்பட்டது. இங்கே வந்து நாங்கள் சாமியும் கொண்டாடுவோம், பெரியாரையும் மதிப்போம். ரெண்டுமே இங்கே வந்து மரியாதை கொடுப்போம். ரெண்டுமே உள்ள ஒரு நிலம். மக்களோட மனசிந்தனையும் அப்படி தான். அப்படி இருக்குன்ற போது நீங்கள் இந்த 4 வருஷத்தில் நான் என்ன செஞ்சுருக்கேன் தெரியுமா? நான் இப்படி பண்ணியிருக்கேன், இந்த திட்டம் அந்த திட்டம், இதனால் மக்கள் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, இத்தனை பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன், இதை இப்படி செஞ்சுருக்கேன், இதை கொண்டு வந்திருக்கேன், இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வாக்கு கேட்டிங்கன்னா
அதுதானங்க வளர்ச்சி, அதுதானங்க திராவிட மாடல். இப்போ புரியுதா திராவிட மாடல்னா என்னன்னு? வெறும் பாஜகவை எதிர்த்து நீங்க சொன்ன நான் வந்து அவங்க நீங்க சொன்ன பேரை நான் சொல்ல மாட்டேன். அவங்கெல்லாம் நம்மில் ஒருவர். அவங்களே அந்த மாதிரி கூப்பிடுறீங்க. இஸ்லாமிய தோழர்களையும் கிறிஸ்துவ தோழர்களையும் நம்மில் ஒருவர் என்றதை நம்ம கூப்பிடுறது. அதுதான் எனக்கு பிடிச்சது. நம்ம அப்படி தான் சொல்கிறோம். அதை வந்து அந்த பேரே தப்பு. அதையே அவங்கள வந்து சிறுமைப்படுத்துகிற மாதிரி. பொதுவாக பயன்பாட்டுல இல்லை இல்லை, நான் தவறுன்னு சொல்லலை, இருக்கிறது. தவறுன்னு சொல்லலை. நான் சொல்கிறேன் வேணும்னா ஏற்றுக்குங்க, இல்லைன்னா இல்லை. நாங்கள் அப்படி இப்போ எப்படி வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற ஒரு பேரை கொண்டு வந்தாங்க, தூய்மை பணியாளர்கள்னு ஒரு பேர் கொண்டு வந்தாங்க இல்லையா, துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளராக மாற்றுறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்க ஒரு மரியாதை. நான் அது என்ன எங்களோட இது நாங்கள் சொல்கிறது. ஸோ இப்போ அது வந்து அவர்களோட வாக்கை நீங்கள் வந்து காப்பாற்றணுன்றதுக்காக மத அரசியலை எதிர்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிற கோஷ்டி தான் நீங்கள். நீங்கள் வந்து அடுத்தவங்களை சொல்லவே கூடாது. அது உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஃபஸ்ட்டு அறந்தன்னு அது இந்த ஓட்டை வாங்க வந்திருக்கு, அந்த ஓட்டை. அப்போ நீங்கள் எந்த ஓட்டை வாங்க வந்திருக்கீங்க? இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க? முதல்ல ஜெயிக்கிறதுக்கான உங்களை அடித்தளமே எங்கே? பேஸ்மெண்ட்டு அவங்களோட ஓட்டு தானே. இஸ்லாமியர் தோழர்கள் ஓட்டும் கிறிஸ்துவ தோழர்கள் ஓட்டும் தானே நீங்கள் வாங்கி ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. அதற்கு என்ன பண்ணுறீங்க? மத அரசியல் செஞ்சு கொண்டுட்டு இருக்கிற அவர்களுக்கு, அந்த சமுதாயத்தை, அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற பாஜகவை எதிர்க்கிறோம்னு சொல்லி வாக்கெல்லாம் வாங்கி ஆட்சியில் உட்காந்து ஜெயிச்சதை காமிச்சிடுறீங்க. நியாயமாக ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணோம்? வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே போயிட்டு வந்து இப்படியா பேசுவீங்க? அமித்ஷா வரட்டும் வந்தால் தான் நாங்கள் வளர முடியும், அப்போ தான் எங்களால் ஜெயிக்க முடியும் நான் சொல்வீங்க. ஒருவேளை திமுக வந்து அதிமுக இல்லாத ஒரு கட்சியா யாராவது வரணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாஜக வரணும்னு எதிர்பார்க்கறாங்களோ? புரியல. திமுக அதிமுக இல்லாத மாற்று கட்சி ஏதோ ஒரு கட்சி வரலாம் அப்படின்றதுக்கான ஸ்பேஸை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ? யாரு? திமுகவா? திமுக எப்படி உருவாக்குதுன்னு சொல்றீங்க? பாஜக அவர் தான் 234க்கு இப்போ 234 ஜெயிப்பேன்னு சொல்லுங்கிறாரு. எனக்கு புரியவே இல்லை. 234 ஜெயிப்பாருன்னா அவங்க மட்டும் தான் நிற்க போகிறாங்களா என்ன எலெக்ஷனில்? வேறு யாரும் நிற்க போகிறது இல்லையா என்ன? தட்டி தூக்கி எழுப்பி விடுங்க. அவர் தூக்கத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் மருந்து போட்டு சாப்பிட்டதெல்லாம் அந்த கிடினஸ் சொல்லுவாங்களே, ஒரு மாதிரி மயக்கத்திலே இருப்பாங்களே, ஹெவி டோஸ் மருந்து. முதலமைச்சர் அந்த மாதிரி ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்காரா, ஹெவி டோஸில் இருக்காரா, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் 200 இல்லை இப்போ 234 நாங்கள் ஜெயிக்கக்கூடிய எல்லா சாத்தியக்கூறும் எங்களுக்கு வந்து விட்டதுன்றாரு. சார், இப்ப பாஜக வந்து தொடர்ச்சியா வந்து விஜய் எங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற ஆங்கிள் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. திரு நயினார் அவர்கள் பேசியிருந்தாரு. இதற்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் சொல்லட்டும் சொல்லிட்டாருல, விஜய் நான் சொல்லட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னால சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இப்ப பாஜகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவங்களுக்குலாம் ஒரு நிலை அவங்களுக்கு தெரியுங்க. அதனால தாங்க அதிமுகவோட கூட்டணி போறாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, பாஜகவோட நிலைப்பாடு என்னன்றது தெளிவுபடுத்துறேன் பாருங்க. முதல்ல பாஜக ஆட்சிக்கு வரணும் தமிழ்நாட்டில், வாய்ப்பே இல்லை. அது அவங்களுக்கே தெரியும். கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாதுன்ட்டு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அப்போது 4 எம்எல்ஏ இருக்காங்க சார். அதுதான் சொல்ல வரேன். பாஜக ஆட்சிக்கு வரணும்னா தனித்துவமான ஒரு கட்சியாக. அதிமுகவோட கூட்டணி ஏன் போடுறாங்க? இப்போ குஜராத்தில் கூட்டணி போடுவாங்களா பாஜக? யாரோடையாவது போடுவாங்களா சொல்லுங்கள்? போட மாட்டாங்க. உத்தரப்பிரதேசில் போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்சி, தோக்கடிக்கவே முடியாது அவங்கள. குஜராத்லேயோ உத்தரப்பிரதேஷ்லையோ மத்திய பிரதேஷ்லையோ தோக்கடிக்க முடியாத அந்த அளவுக்கு ஒரு பெரும்பான்மையை விட்டு வளர்ந்து உட்கார்ந்துருக்கிற கட்சி ஆகிட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. எப்படி இங்கே 2 திராவிட கட்சிகள் இருக்கும் அந்த மாதிரி அங்கே அவ்வளோ ஸ்ட்ராங். அதுவும் சிங்கிள் மெஜாரிட்டியாக நிற்கிறாங்க. 28 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து குஜராத்தில் அவங்க தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போ வந்து யாராவது ஒரு கூட்டணி வரேன்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? தேவை கிடையாது. நானே ஜெயிப்பேன், நீ எதுக்கிடான்ட்டு. இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்தலாம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன யோசிக்கிறாங்க அவங்க? ஒன்று நம்ம ஆட்சியில் உட்காரணும், நம்மளால முடியாது. அப்போது நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற ஒரு நேரடி அடிமை வேணும். அது அதிமுகன்னு யோசிச்சுட்டாங்க. சரி, தூக்கி உள்ளே போட்டாச்சு. இதுதான் அவங்களோட வேலை. இப்போ ஒருவேளை இது நடக்காவிடில் என்ன, அதிமுக மேலே கோபம் இருக்கும்ல, பாஜகவோட சேர்ந்துட்டாங்கன்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுகவுக்கு தானே போகும். பரவாயில்ல, திமுகவே வந்து உட்காரட்டும். அது வந்து இன்டைரக்ட் மறைமுக அடிமை அப்படின்றது அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா இவர் வந்து டோட்டலாக அரெஸ்ட்டு, அவர் வந்து இடியில் அரெஸ்ட்டு. 2 பேரும், இவங்க 2 பேரும் இருந்தால் மட்டும்தான் பாஜகவோட சிண்டு கையில் இருக்கும், தமிழ்நாட்டோட சிண்டு. இப்போ விஜய் நான் வந்து ஜெயிச்சிட்டாரு வச்சிங்க, அவர் மேலே என்ன போடுவீங்க? என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது? என்ன இடி கேஸ் போடுவீங்க? என்ன பிரச்சனை பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு டோட்டல் கண்ட்ரோல் இருக்கவே இருக்காது தமிழ்நாட்டு மேலே. அப்போ தமிழ்நாடு ஒரு தனித்துவமான ஒரு சிறந்த மாநிலமாக தெரியும் போது இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் அவர்களை பொறுத்த மட்டும், பாஜகவை பொறுத்த மட்டும் ஒன்று அவங்க வரணும், வாய்ப்பில்லை. அதனால் நான் வந்து நேரடி அடிமையான அதிமுக இல்லை மறைமுக அடிமையான அதிமுக வரணும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. எந்த காலத்துலேயும் அவர்களுக்கு விஜயண்ணா தாவேக்கா வரணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இதை மக்கள் எங்கே உணர்ந்துருவாங்களோ அப்படின்றதுனால தான் சும்மானாலும் அப்படியே சாஃப்ட் கார்னர் விஜய் தம்பின்னு பாஜக அப்படியே ஒட்டிக்கிற மாதிரியே காட்டுவாங்க. இதை ஒட்டுற மாதிரி காட்டும் போது என்ன ஆகும்னா, உடனே திமுக பற்றியிருக்கலாம்
அவர்கள் 2 பேரும் எப்படி ஒரு சாஃப்டாக போய்க்கிறாங்க பாருங்க, இதுலேருந்தே தெரிஞ்சுக்கல பி டீம் அப்படின்னு. இதை வச்சு அவங்க குளிர் காய்வாங்க. இவங்க எல்லாம் ஒரே கூட்டுக்கலவாணிங்க தான். தனிச்சு நிற்கிறவர் மட்டும்தான் விஜயன் அதில். இப்போ விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு? ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளரா செயற்குழு தீர்மானத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளரா சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இருக்காரு இல்லையா, அது ஜெயிக்க? பொதுக்குழு கூட்டம் ஆரம்பிக்கும் போதும் சரி, மாநாட்டிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டாங்களே. இதில் ஒன்றும் பெருசு செயற்குழுல ஒரு தீர்மானம் தேவைப்படுது, சும்மா ஒரு நிறைவேற்றத்துக்காக போட்டிருக்காங்களே தவிர எலெக்ஷன் வரதுனால. மற்றபடி முதல் முறை நடந்த அந்த செயற்குழு கூட்டமாகட்டும், பொதுக்குழு கூட்டமாகட்டும், அனைத்து உரிமைகளும், அனைத்து டெசிஷன் மேக்கிங்ஸ் எதை வேணாலும் அவர் எடுக்கிறதுக்கான முழு அங்கீகாரமும் செயற்குழுவும் பொதுக்குழுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவர் தலைவராக இருக்கிற அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்கிறதுக்கு 100% இருக்க போகுது. அவரோட முகம்தாங்க வாய்ப்பு. வேற யாரை போட்டாலும் தாவேக்காக்கு வாய்ப்பே கிடையாது. விஜயண்ணான்ற ஒரு முகத்துக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த வாக்கும். எப்படி எம்ஜிஆர், எப்படி ஜெயலலிதா, அந்த மாதிரி அது வந்து ஒரு லீடர்ஷிப் பார்ட்டி. விஜயண்ணா என்ற ஒரு முகத்துக்கு மட்டும்தான் வாக்கு. மக்கள் அவருக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. அவரால் மட்டும்தான் ஜெயிச்சு ஆட்சியில் அமர முடியுன்றதை பார்க்குறேன். சிலர் சொல்றாங்க என்னன்னா விஜயோட மட்டுமே பிரதானப்படுத்தி அந்த கட்சி இருக்கு. விஜய் விஜய் எது எடுத்தாலும் விஜய் தான், வேற எதையும் பேசுறதுக்கு இல்லங்க. அவங்க கிட்ட யாருமே பேச்சாளர்கள் இல்ல, பெரிய ஆட்கள் யாருமே இல்ல, என்ன பண்ண போறாங்க? ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங் கிடையாது இந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படுது. யார் சொன்னது? அரசியல் விமர்சகர்கள் நிறைய அவங்க பேர் அதான் சொல்கிறேன்ல, ஏதாவது ஒன்று உளறிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் நம்ம பதில் விளக்கம் கொடுக்கவே முடியாது. இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது யார் பவர்? அந்த யார் முகத்துக்கு விழுந்தது? ஜெயலலிதா இருக்கும்போது எத்தனை பேருக்கு எடப்பாடியை தெரியும்? ஃபர்ஸ்ட்டு நியாயமாக பேசுங்க. அந்த அவர் ஒரு தொகுதி எம்எல்ஏ, மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவ்வளோதான், அவர் ஒரு அமைச்சரா அவ்வளோதான், தெரிஞ்சிருக்கலாம். அவ்வளோதான். அமைச்சராக கூடலாம் தெரியாது. அவர் தொகுதி மக்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். பொதுப்பணித்துறையை கையாண்டார் இல்லையா? அதை தான் சொல்ல வரேன். நான் உதாரணத்துக்கு சொல்ல வரேன். யாருக்கு தெரியும் அவர்? எடப்பாடியே தெரியாதுங்க. அப்போது ரெண்டு கையை விட்டு என்ன கூட ஒரு 2 3 பேர் தெரியும். செல்லூர் ராஜு யாருக்கா தெரியுமா? அப்போது ஆர்பி உதயகுமார் தெரியுமா? கேட்குறேன், சொல்லுங்கள். நல்லா ஓபிஎஸ்ஸை மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஓபிஎஸ்ஸை முதலமைச்சராக அம்மா உட்காத்தி வச்சாங்க. அவர்கள் அந்த பதவி விட்டு விலகணும், ஜெயிலுக்கு போகும்போது சிறைக்கு போகிறதுனால அதனால் ஓபிஎஸ்ஸை தெரியும். மற்றபடி எந்த அமைச்சரையும் யாருக்கும் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஒரே ஒற்றை முகம் ஜெயலலிதா மேடம் தான், ஜெயா மேடம் தான், ஜெயலலிதா மேடம் தான். அதே தான் எம்ஜிஆர் இருக்கும்போதும். எத்தனை பேருக்கு மற்றவங்களுக்கு தெரியும்? ஒரு கட்சிக்கு ஒன்று. இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, ஆனாலும் மற்ற இந்தியா ஃபுல்லாக ஆள்ற பாஜக வந்து பாஜகவின் கேரண்டின்னு கொடுத்தாங்களா, மோடிக்கா கேரண்டின்னு கொடுத்தாங்களா? ஏன் மோடிக்கா கேரண்டின்னு கொடுக்குறீங்க? இந்தியாவை பொறுத்த மட்டும் இட் இஸ் ட்ரிவன் பை லீடர்ஸ், நாட் பை ஐடியாலஜி. தயவுசெய்து புரிஞ்சுங்க. இந்தியாவும் ஜனநாயக நாடு, அமெரிக்காவும் ஜனநாயக நாடு. ஆனால் அமெரிக்காவில் இன்றைக்கி ஜோ பைடன் இருப்பார், இன்றைக்கி நாளைக்கு ஜோ பைடன் இருப்பார், இன்றைக்கி ட்ரம்ப் இருப்பார், நாளைக்கு கமலா ஹாரிஸ் வருவாங்க. யார் வேணாலும் முன்னாடி பார்த்தா ஒபாமா இருப்பார். 5 வருஷம் முடிச்சுன்னா அமுச்சிட்டே இருப்போம், கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அவங்களோட இண்டிபெண்டன்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், ரிப்பப்ளிக் பார்ட்டியாக இருக்கட்டும், அந்த பார்ட்டியோட ஐடியாலஜி மட்டும்தான் நின்று பேசும். லீடர்ஸ் ஆர் நாட் தேர், ஐடியாலஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் ஐடியாலஜிலாம் பின்னாடி, லீடர்ஸ் தான் ஸ்டாண்டு. ஏன் வந்து பிஜேபியா கேரண்டி கொடுக்காம மோடிக்கா கேரண்டின்னு கொடுக்குறாங்க? அப்போ ஐடியாலஜி இப்போ நான் என்னோட கேள்வி அதே தான் கேட்குறேன். அப்போ இவ்வளோ பேசுறது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தரப்போறாருன்னு ஏன் சொல்கிறீங்க? திமுக தான் வருது, விடியல் தரப்போகுதுன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்கிறேன், இந்த வாடகை வாயில்கிட்ட நான் கேட்குற கேள்வி தான் கேள்வி கேட்குறேன். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு சொன்னீங்கல்ல, ஏன் வந்து ஸ்டாலின் தான் வராருன்னு சொன்னீங்க? திமுக வருது, விடியல் தரப்போகுதுன்னு சொல்ல வேண்டியதானே? திமுக ஆட்சி வருது, விடியல் தரப்போகுதுன்ட்டுன்னு. அந்த ஐடியாலஜியால தானே சார் ஒரு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் மேல திராவிட கட்சிகள் ஆண்டு இருக்காங்க. சார் அதை தான் சொல்கிறேன் சார். நீங்கள் அது லீடர்ஷிப்பாக மாறிடுச்சு இல்லையா? முகத்துக்குத்தான் வாக்கு. கருணாநிதி முகத்துக்கு தான் வாக்கு, அண்ணா முகத்துக்கு தான் வாக்கு, காமராஜர் முகத்துக்கு தான் வாக்கு. ரொம்ப சிம்பிள். அதான் சொல்கிறேன், இந்த ஐடியாலஜி, இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் வந்து வெங்காயம் ஒரு அளவுங்க இல்லை. சும்மா பேருக்கு இந்த மாதிரி உட்காந்து அரசியல் அரங்கத்தில் பேசுகிறதுக்கும் இதை வைத்து சும்மா அப்படி ஒரு பொழுதுபோக்குறது தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும், அவ்வளோதான் சார். சாமியே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஏன் சார் முருகன் மாடா நடத்துறீங்க? ஏன் சார் வேலை தூக்குனீங்க? ஏன் நடத்துறீங்க? ஏன் அந்த கட்சி நடந்துச்சு? மக்களுக்கு அந்த பக்தி இருக்குன்றதுனால நடத்துறாங்க. கட்சியை அரசாங்கம் ஏன் நடத்துது? அதுக்கு பதில் சொல்லுங்க. அரசாங்கத்தோட வேலை வந்து மக்களுக்கு சேவை செய்யறதா, கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்துறதா உட்காந்துக்கிட்டு? அறநிலைத்துறை அப்புறம் எதுக்கு இருக்கு? அவ்வளோதான். அப்போ நீங்கள் செய்கிறீங்களா? வேலையும் தூக்குறீங்க. கோயிலுக்கான வேலைகள் செய்யுங்க, கரெக்ட், ஒத்துக்கிறேன். மக்கள் வராங்க போகிறாங்க, அதுக்காக பாத்ரூம் கட்டி கொடுக்கறது, கீழே விழாமல் இருக்க செப்பனிடுதல், இந்த திரை துணிக்கு இந்த இந்த பணிகளெல்லாம் ஓகே, ஏற்றுக்கிறேன். அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் ஏன் வேலை தூக்குனீங்க? உங்களை யார் வேலை தூக்க சொன்னா? நீங்கள் ஏன் சார் வேலை தூக்குறீங்க? அப்புறம் என்ன பேச்சு இது? அதனால் வெறும் வாக்கு அரசியல். ரொம்ப சிம்பிளாக கேட்குறேண்ணே,
நீங்கள் 2 நாள் தம்பி இருக்காரு, நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்க. என்ன தம்பிக்கிட்ட 2 நாள் பட்னி. அவர்கிட்ட போயிட்டு பெரியார் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா, காரல் மார்க்ஸ் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா, அம்பேத்கர் அரசியல் சாசனம் என்ன தெரியுமா அப்படின்னு அந்த பையனை போய் அதை சொல்வீங்களா? அந்த பையனுக்கு ஒரு 2 பன்னு ஒரு டீ வாங்கி கொடுத்தா அந்த பையனுக்கு அதான் அரசியலா? எது முக்கியம் அந்த பையனுக்கு? சொல்லுங்க. இன்னைக்கு இவ்வளவுதான் அரசியல். மக்களுக்கு தேவை அடிப்படை தேவை. அதை தெளிவா சொல்லிட்டாரு அவரு. நாங்கள் எடுக்கும் அரசியல் வயிற்றுக்கு சோறு, வாழ வீடு, வருமானத்துக்கு ஏற்ற வேலை தெளிவுபடுத்திட்டார். இதை மக்களுக்கு கொடுத்துட்டாலே போதும், அவங்களோட வாழ்வாதாரம் இதுவும் ரொம்ப மேம்பாடாக இருக்கும். இதை கொடுக்க உங்களுக்கு யோகிதையில் தான் இங்கே இருக்கிற பேச்சே. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். 60 வருஷம் ஆட்சியில் இன்னும் மோசமாக தான் போகுதே தவிர, யாரோ ஒருத்தன் தான் குறிப்பிட்ட சமுதாயம் தான் வளர்த்து வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஜால்ரா அடிக்கணும், கொள்ளடிக்கணும், இது உங்களுக்கு இது பண்ணுறவனும். அடிப்படை மக்களோட வளர்ச்சி என்னன்னு சொல்லுங்கள். அது வேணால் நம்ம தனியாக இந்த வாடகை வாயிலில் கூட்டுவாங்க, ஒரு நாள் நம்ம டிபேட் பண்ணுவோம். அவர்கள் எடுத்து வைக்கிட்டோம். இந்த திராவிட அரசியல் நான் அதிமுக சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்களோட வளர்ச்சி என்னன்னு எடுத்து வைக்கிட்டோம், நம்ம என்னன்றதை எடுத்து வைப்போம். அன்றைக்கி ஒரு விவாதமே பண்ணலாம் தாராளமாக. சார், பெரியார் அண்ணாவை மதிக்காத யாரும் இங்கே வந்து ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. உண்மையை தானே சொல்லியிருக்காரு. அவர் அப்போ ஐடியாலஜி அவர் பேஸ் பண்ணி தானே பேசுகிறாரு. அதுதான் நாங்களும் சொல்கிறோமே. அவர் இல்லைன்னு யார் சொன்னா? ப்ராக்டிக்கலாக பண்ணுறாரு. யாராவது ஒருத்தர் எதிர்த்தோ, யாராவது ஒருத்தர் அவர் தலைவர்களை, கொள்கை தலைவர்களையோ அந்த தலைவர்களை அவமானப்படுத்தினால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்குறாரு. இதுதாங்க தேவை. அதை விட்டுவிட்டு சும்மா டெய்லி வந்து இந்த சீன், இந்த திராவிட அரசியலில் போடுற இந்த திமுக மக்கள் போடுற அந்த சீன்லாம் கிடையாதுங்க. மரியாதை இருக்குது. அந்த மரியாதை எங்கே காட்டணும் அங்கே தான் காட்டணும். ஹீ இஸ் நாட் ப்ரிட்டெண்டிங், பட் ஹீ இஸ் ஜஸ்ட் ஆக்டிங். ஆக்டிங் இந்த சென்ஸ் என்னென்னா, அவர் வந்து செயலில் காட்டுறார், பர்ஃபார்மிங். பட் ஹியர் டிஎம்கே பீப்புள், திமுக வரட்டும் அதிமுக இருக்கட்டும், தே ஆர் ஜஸ்ட் ப்ரிட்டெண்டிங். அவங்கெல்லாம் ஹிப்போக்ரெட்டாக இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அவர் வந்து ஒரு துண்டு சீட்டை வச்சு தான் பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களை வந்து துண்டு சீட்டு வச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்லி. யாரு துண்டு சீட்டை வச்சு பேசினா? விஜய் அவர்கள் ஒரு பேப்பர் வச்சுட்டு தானே பேசுறாரு. சார், தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, எழுதி கொடுத்த எடுத்து பேசுறாரு. அதை கொடுத்ததே தவறாக தான் பேசினுக்கிறாரு. இஸ்ரோ விஞ்ஞானிக்கும் இஸ்ரேல் விஞ்ஞானிக்குமே வித்தியாசம் தெரியல. நான் பேச ஆரம்பிச்சுன்னா அப்புறம் ரொம்ப அசிங்கமா இருக்கும். வந்து வள்ளுவர் கோட்டத்தில் போயிட்டு திருவள்ளுவருக்கு வந்து சிறப்புரை ஆற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த திருக்குறளே தப்பு தப்பா பார்த்தே படிக்கும் போதே தப்பா படிக்கிறீங்க. எழுதி கொடுத்தது யாரோ ஒருத்தர், அந்த எழுதி கொடுத்ததை படிக்கும் போதே தவறா படிக்கிறீங்க. அப்புறம் இது எனக்கு புரியல. ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, அந்த தீர்மானத்தை எப்படி தலைவர் என்ன பண்ணுவார்? ஒரு 10 பேர் கொண்ட செயற்குழு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இதை வந்து இந்த 20 தீர்மானத்தை எது முக்கியம், எது முக்கியம் இல்லை, எதை நமக்கு சாத்தியம், எதை நிறைவேற்ற முடியும், எதை நிறைவேற்ற முடியாதுன்னு ஒரு கலந்து ஆலோசித்து அதை எடுத்துகிட்டு வந்து தலைவர்கிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானத்தை படிச்சுட்டு வந்தாங்க. தலைவர் 1வது தீர்மானத்தையும் 2வது கட்சி தலைவர் படிக்கிறாரு. பார்த்து தான் படிப்பாங்க. அது எப்படி தானா எப்படி சொல்வீங்க நீங்கள்? தீர்மானம் சார், கருணாநிதி சார். யார் சொன்னா? கருணாநிதி அந்த காலகட்டத்தில் அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து அவரே முன்னிலைப்படுத்தி பேசியிருப்பாரு. யார் சொன்னா? பின்னாடி உட்காந்து ஒருத்தர் எழுதி கொடுப்பார் தெரியுமா உங்களுக்கு? பின்னாடி உட்காந்துட்டு அவர் பேர் மறந்துட்டேன், கண்ணாடி போட்டு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர் உட்காந்து டேட்டா மாதிரி கட எழுதி கொடுப்பாரு. எழுதி கொடுத்துன்னு அப்படியே படிச்சுட்டு அப்படியே பேசுவார். அவர் என்ன பேசுறாங்களோ அதை குறிப்பெடுத்துட்டு இருப்பாரு. யார் என்ன பேசுறாங்களோ அதை அவர் குறிப்பெடுத்துட்டு இருப்பாரு. சார், கருணாநிதி ஐயாவுக்கு எழுதி கொடுக்க பின்னாடி ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் மறந்துட்டேன், நான் டக்குன்னு ஞாபகம் வரல. கண்ணாடி போட்டுன்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார். இவர் எழுதி கொடுக்க இதை வச்சுக்கிட்டு தான் அவர் பேச ஆரம்பிப்பார். எல்லாருக்கும் எல்லாம் தெரியணுன்றது. நான் என்ன கேட்குறேன், தெரியாமல் தப்பாக பேசுறதுக்கு கரெக்டாக பேசு, அதை பார்த்து கூட பேசு, தப்பு இல்லை. அதாவது என்னது, கான்ஸ்டியூஷனில் தப்பு இருக்கான்னு கொலை குத்தமான்னு பேப்பர் வச்சு படிக்கிறதா இருந்தாலும். ஏங்க 2 தீர்மானத்தை பற்றி போட்டிருக்கிறீங்க, அந்த 2 தீர்மானத்தை நான் தெளிவாக பேச வேண்டும் அப்படின்றது இருக்கும்போது அந்த தீர்மானத்தை தவறு இல்லாமல் எழுத்தணும். நான் கேட்குறேன், ஆனாலப்பட்ட ஜட்ஜி மேஜிஸ்ட்ரேட்டு லா புக்கை வச்சுட்டு ரெஃபரன்ஸில் தான் சார் பேசுகிறாரு. என்னங்க நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் ஆகிட்டு லா புக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு கோட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்பீங்களா? சொல்லுங்கள், கேட்பீங்களா? சொலிசிட்டர் ஜெனரல், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவரே லா புக்கை வச்சு தான் பார்த்துட்டு பேசுறாரு. என்ன நியாயமே இல்லை நீங்க பேசுறதுல, லாஜிக்கே இல்லை. பண்றவங்களுக்கு இதான் பதில் எடுத்து கொடுங்க அவங்களுக்கு. அப்பா நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, தமிழ்நாடு நிகழ்ச்சியில் காமேஷ் ஒரு சாதாரண பையன் இந்த கேள்வி சொல்லியிருக்கான், நீ கேட்ட பதிலுக்கு முடிஞ்சா திருப்பி ரிப்ளை வாங்க, திருப்பி நம்ம பேசுவோம், கூப்பிடுங்கன்ற எல்லாரையும். நான் ரெடி, எல்லாரும் கூட விவாதிக்க ரெடி, வர சொல்லுங்க. ஒரு கை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க எடுப்போம்ன்ற கத்தி வச்சு. பரந்தூர் விவசாயிகளோட நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கே முற்றுகை இடுவேன் அப்படின்ற நோக்கத்தோட பேசியிருக்காரு விஜய் அப்படின்னு பார்க்கலாமா? அதுதான் உண்மை, பார்த்தோம்ல. அப்போ விவசாயிகளோட நிற்கிறாரு.
தன்னை நம்பி அதாவது அவர் சொன்னார் இல்லையா, நான் படத்தில் நடிக்கிறேன் ஆனால் நிஜ வாழ்க்கையில் நடிக்க மாட்டேன். ஒரு கேள்வி வந்துச்சு, சினிமாவில் நீங்கள் என்ன சிஎம் ஏதோ கேட்க வரும்போது நிஜ வாழ்க்கையில்னா சினிமாவில் வேணால் நான் நடிப்பேன், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நடிக்க மாட்டேன்னார்ல. அது உண்மை ப்ரூவ் பண்ணுறாரு இப்போது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தன்னை நம்பி ஆல்ரெடி இவர் போய் பார்த்துட்டாரு, பேசிட்டாரு, விவசாயிகளுக்காக குரல் கொடுக்குறாரு. இருந்தாலும் குறிப்பிட்ட பரந்தூர் விவசாயிகள் அவரை நோக்கி வந்து நிற்கும்போது, நம்மளை நோக்கி நமக்காக வந்து நிற்கிறாங்க, நம்மளை நம்பி வந்து நிற்கிறாங்கன்னா அவருக்கு நான் எவ்வளோ உண்மையாக இருக்கணும்னு காட்டுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஐ எம் ரெடி டு ஃபேஸ் ஸ்டாலின் சார், சிஎம் சார். ஸ்டாலின் கூட சொல்ல சிஎம் சார்னார். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். அவர் ஏன் எல்லாத்துலேயும் சிஎம் சார் சொன்னார்? என்ன உங்கள் அப்பா வயசாகுது, பேர் சொல்லி கூப்பிட்றீங்களே அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. இப்போ அதை மாற்றிக்கிட்டாரா? ஒரே ஒரு தடவை, முதல் தடவை மட்டும்தான் சிஎம் ஸ்டாலின் அவர்களேன்னார். ஏன்னா அது யாருன்னு சொல்லணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் தவறு கிடையாது, புரியுதா? அரசனை வாப்போன்னு தான் பேசுவாங்க, அவன் இவன் தான் பேசுவாங்க. அரசனுக்கு மரியாதை கிடையாது, படித்தவனுக்கு தான் மரியாதை. அந்த இடத்துல அங்கே இருக்கிற மந்திரிகளுக்கும் அவை புலவர்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி இருக்கும். அது வந்து தமிழத்தோட இதில் இருக்குது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்களா, சிஎம் சார் தான் ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. போன தடவை செய்யும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னங்க பொதுக்குழுவில் பேசும்போது மரியாதையே இல்லை, அவங்க அப்பா வயசாகுது, அப்படி தான் கூப்பிடுவாரா? அவங்க அப்பா இப்படி தான் கூப்பிடுவாரான்னு ஒரு விமர்சனம் வச்சிங்க, உடனே மாற்றிக்கிட்டார்ல. இதுதான் விஷயம். மேடை பேச்சுல தவறு இல்லை, இருந்தாலும் அந்த விமர்சனத்தில் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கு, பரவாயில்லையே சொல்றதுல ஒரு குட்டி நியாயம் இருக்கு அப்படின்னா மாத்திக்கிறார்ல. இவன் தாங்க தலைவன், எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கலையே, செயல்லே காமிச்சிட்டு வர்றாரு. வீட்டுக்கு போற தலைவருங்க இவரு. ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவனை வீட்டுக்கு போற தலைவர், வீடியோ காலில் பேசுற தலைவர் இல்லை. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. எப்படிப்பட்ட தலைவர்கள் நீங்க பார்க்கணும். அப்போ இவர் சொல்ல வர்றது என்னன்னா, நான் பரந்தூர் மக்களையும் விவசாயிகளையும் பரந்தூர் மக்களையும் கூட்டிக்கிட்டு கோட்டையை நோக்கி உங்களை சந்திக்க வருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சந்திக்கலன்னா நான் கூட்டிட்டு வருவேன் பேசுவேன்னா என்ன அர்த்தம்னா, நான் அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல நான் வருவேன்னு சொல்றாரு. அப்போ விவசாயிகளுக்காக, தமிழக மக்கள் தமிழக விவசாயிகளுக்காக அவர் கைதியாக கூட ரெடியா இருக்காருன்னு அர்த்தம் இதுலேருந்து. அந்த அளவுக்கு அவர் சீரியஸா இருக்காரு. தான் வந்து முழுசா மொத்தமா மக்களுக்காக தன்னோட இதை அர்ப்பணிச்சிட்டாருன்னு காட்டுது இதுலேருந்து. இப்போ திமுக ஸ்டாவேக்கான இந்த ஆங்கிள் போகுதா, இல்ல 4-5 டைமென்ஷனா பிரியுதா? அதெல்லாம் ஒரு 4-5 டைமென்ஷன்லாம் கிடையாது, 2 டைமென்ஷன் தான். திமுக வர்சஸ் தாவேகா தான். இன்னைக்கு விஜய் நான் கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே முடிஞ்சிச்சு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது டெவலப்மெண்ட்ல தான் இருக்குது. அன்றைக்கே விதை போட்டாச்சு, தண்ணியை ஊற்றியாச்சு கட்சி ஆரம்பிச்ச அன்னிலேருந்து. அதுக்கப்புறம் மாநாடு நடக்கும்போது, அதுக்கப்புறம் பொதுக்குழு நடக்கும்போது, அதுக்கப்புறம் செயற்குழு நடக்கும்போது, ஒரு முறையும் விஜய் நான் வெளியில் வந்து இந்த மாதிரி பேசும்போது, நான் பரந்தூர் விமான நிலையம் போகிறதா இருக்கட்டும், ஏன் நேற்றுக்கு போன அஜித்குமார் டெத்து திருபுவனம் போன வரைக்கும், இன்றைக்கி நடந்த செயற்குழு கூட்டம் வரைக்கும், இது தொடர்ந்து திமுகவா தாவேக்காவா தான் கொண்டு போயிட்டு இருக்குதே தவிர நடுவுலலாம் யாருமே கிடையாதுன்றதை தெளிவுபடுத்திட்டாரு. அதிமுக பாஜக ஒரு பக்கம் இருக்கு, இந்த பக்கம் சீமான் அவர்கள் இருக்காரு. சீமான் தனிச்சு போட்டியிடுவேன்னு தான் சொல்றாரு. ஒருவேளை விஜய் அவர்கள் மற்ற கட்சிகளோட சேராம சீமான் அவர்களோட சேர வாய்ப்பு இருக்கா? அது அவங்க தான் முடிவு பண்ணணும், நமக்கு தெரியாது இல்லை பிரதர். அவங்களோட முடிவை நம்ம எப்படி எடுக்க முடியும்? சேரலாம், சேராமையும் போகலாம், நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அது அவங்க 2 பேரும் பேசி முடிவெடுக்க வேண்டிய இடம். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு அப்படின்னு உண்மையாகவே தமிழக மக்கள் மீது உண்மையாகவே பாசமும் பற்றும் சொல்கிற, நான் என் மக்களுக்காக என் மண்ணை என் மனிதை நான் அப்படி நேசிக்கிறேன்னு சொல்கிறார்ல விஜய் சீமானன், அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவர் சொல்லும் மேடைக்கு மேடை சொல்லிட்டு இருக்கார்ல, என் இனத்தை என் மொழியை, அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி போனார்னா நிச்சய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026 நீங்கள் இதே டைமில் அடுத்த வாட்டி ஃபோன் பேசும்போது முதலமைச்சர், இப்போ நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்களா ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க, மிக நன்றி. நன்றி பிரதர்.